உங்களுடைய மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராஜேஷ். எனக்கு எப்படி புரியாம போகும்? ஆகாஷுடைய கோவத்துக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், நீங்களும் தான். ஏதோ ஒரு கட்டாயத்துல அவர் என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு, அதுவும் உங்களாலதான். அவர் இவ்வளவையும் தாங்கிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப ஆகாஷ பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் மட்டும்தான் எதிரி. இனிமே ஆகாஷ் என்னையும் ஏத்துக்க மாட்டாரு, உங்களையும் ஏத்துக்க மாட்டாரு. நெல்லு, நான் டீ குடிச்சு முடிக்கிற வரைக்கும் குனிஞ்சுக்கிட்டே இரு. ராஜேஷ், ராஜேஷ் உனக்கு ஒண்ணும் ஆகல. ராஜேஷ், ஆகாஷ், ஆகாஷ், ஏய், டீ கொண்டு வர சொன்னா பச்சை தண்ணியா கொண்டு வந்திருக்க. நான் தான் முதலையே சொல்லல, நீ டீ கொண்டு வரும்போது அது ஆறி போயிருந்ததுன்னா உன் மேலைய ஊத்திடுவேன். 30 வருஷமா இந்த அவமானத்தை தான் நான் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னாச்சுங்க? இவனுக்கு ஏதோ மூளை குழம்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ சுட சுட டீயை கொண்டு போய் அப்படியே அண்ணன் மேல ஊத்திட்டான். ஆகாஷ், நீயா அப்படி பண்ண? போதும், ஒருமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ராஜேஷ் அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தது? மரியாதை தெரியாத நாயே. நீங்க எந்த உரிமையில என் பையன் மேல கைய வைக்கிறீங்க? அந்த உரிமைய நீங்க இழந்துட்டீங்க. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? நடந்தது உங்களுக்கு தெரியாது. நானும் பங்கஜனாவும் பார்த்தோம். இவன் வேணும்னே சுட சுட டீ அண்ணன் மேல ஊத்திட்டான். அண்ணனுக்கு எப்படி எரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அத கூட விடுங்கம்மா, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசிச்சீங்களா? அம்மா, இவன் யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ராஜேஷ் அவ அவமானப்படுத்துற உரிமை இவனுக்கு இல்ல. ராஜேஷ், ராஜேஷ். அம்மா நில்லுங்க. அம்மா, நான் ரொம்ப கெட்டவன் தான். இந்த உலகத்துல எல்லாருமே என்ன அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நீங்களும் அப்படியே சொல்லுங்க. என்ன திட்டுங்க, என்ன அடிங்கம்மா, என்ன அடிங்க. நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணல, ஏதோ தெரியாம அண்ணன் மேல டீயை ஊத்திட்டேன். அதுக்கு போய் இப்படி சண்டைக்கு வரீங்களா? நான் செஞ்சது தப்புதாம்மா, என்ன அடிங்கம்மா, என்ன அடிங்க, என்ன அடிச்சே கொல்லுங்கம்மா. நான் கேட்டவம்மா, என்ன அடிங்க, என்ன அடிங்கம்மா, என்ன அடிங்க. இல்லப்பா, சரி சரி விடு. எதை நினைச்சு அவன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. நீயே பாரு, அவன் இதுக்காக எவ்வளவு வேதனைப்படுறான்னு, எவ்வளவு வருத்தப்படுறான்.
போகட்டுப்பா. சரி, நீ என் கூட பாப்பா. எவ்வளவுதான் பொறுத்துக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு தூரம் தாங்க போறீங்க? இது ஒண்ணு சத்தியத்துக்கான காலம் கிடையாது. நீங்களும் கடவுள் இல்ல, நீங்களும் ஒரு மனுஷன் தான். அதோட ஒரு மனுஷனுக்கு அடிபட்டாலோ இல்ல காயப்பட்டாலோ அழுகிறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு அமைதியா இருப்பீங்க சொல்லுங்க? எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குதுங்க. எதுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க? நாம நினைச்சா அந்த ஆகாஷோட ஆட்டத்தை ஒரு நிமிஷத்துல நிறுத்திடலாங்க. அவர் தலையில உட்கார்ந்து இருக்கிற பண பேயையும் திமிரையும் நாம நினைச்சா அடக்கிடலாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்க. ஏங்க அப்படி இருக்கீங்க? மத்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி நான் இப்ப அமைதியா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆர்த்தி. ஆகாஷோட மனசுல சூழ்ந்து இருக்கிற வெறுப்பு குறை எல்லாமே அவனை விட்டு விலகி போயிட ஆர்த்தி. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஆகாஷ் நார்மல் ஆயிடுவான். எனக்கு நீங்க நடந்துக்கிறது நல்லாவே புரியுதுங்க. நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் நிச்சயமா ஆகாஷ் கிடையாது. ஏன்னா நானே பாத்திருக்கேங்க, பிரதீப் ஏதாவது தப்பு பண்ணும் போதெல்லாம் நீங்க அவர் நிறைய தடவை திட்டிருக்கீங்க. அதே மாதிரி தானே நீங்க ஆகாஷையும் கோவப்பட்டு அப்ப திட்டிருக்கணும். உங்க கண்ணிலேயே எனக்கு எல்லாம் தெரியுது. நீங்க ஏன் இதை சகிச்சுக்கிறீங்க? அத்தை ஒருத்தருக்காக மட்டும்தானே? அவங்க சந்தோஷத்துக்காக தானே? அத்தை இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் எனக்கு அவங்களோட வேதனை புரியலைங்க. ஆனா என்னால நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உங்க நிலைமைய பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. என்னால பார்க்கவே முடியல. सब इस दिल की ही तो मुश्किल है। ये दिल है, ये दिल है, ये दिल है।
சாரி, நான் வேணா அப்புறமா வரேன். இல்ல ரிச்சிதா, நெல்லு. வா, உள்ள வா. அது ராஜேஷ்க்கு மருந்து கொண்டு வந்தேன். ஆகாஷ் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தான் அவர் சுபாவம் தெரியும்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்க 2 பேர் முன்னாடியும் என்னால பேசக்கூட முடியல. என் புருஷன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆர்த்தி, இத ராதாத்தை தான் பண்ணி கொடுத்தாங்க. இது ராஜேஷ்க்கு போட்டு விடுங்க. தேங்க்யூ. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஐயோ! நொண்டி மட்டும்தான் நினைச்சேன், இப்போதான் தெரியுது உனக்கு கண்ணும் தெரியல. என் காலை தெரிஞ்சு மிதிச்சியா தெரியாம மிதிச்சியா? வலிக்குதா உங்களுக்கு? அவருக்கும் இதே மாதிரி தானே வலிச்சிருக்கும் ஆகாஷ். அதுக்கு இதை விட அவ இன்னும் வலி அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க அவர் மேல டீயை ஊத்துனது பெரிய தப்பு. எங்க போற? ராஜேஷ் மேல டீயை ஊத்துனதுக்கு உனக்கு ஏமா பத்திக்கிட்டு எரியுது? அது சரி, ஏன் டீ கரைப்பட்ட அவனோட ஷர்ட்டை நீதான் துவைச்சு கொடுக்க போறியா? உனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுமே உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுற. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோ, அவுத்து விட்ட கால மாதிரிதான் இஷ்டத்துக்கு வாழ்வேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவேன், புரியுதா? ராம ஆண்டாலும் ராவணு ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா. நீங்க என்னத்த பண்ண போறீங்க? என்னோட அடுத்த அடி எனக்கு தான் தெரியும். நான் உங்களை மாதிரி தேவையில்லாம பாட்டு பாடி நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை இன்னைக்கே செய்ய போறேன். நான் என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அத்தை. எனக்கு யார் கூடயும் பேச விருப்பம் இல்ல. எது சரி எது தப்புன்னு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே. அப்படின்னா ஒரு மருமக தான் எல்லையை மீறக்கூடாதுன்னு தெரியும்ல. நீங்க என்ன போகலாம். நீங்க என்னோட அத்தை. ஆனா நான் எப்பவுமே உங்களுக்கு என் அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்ன உங்களோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டீங்க. நான் தப்பு பண்ணா என் காதை பிடிச்சு தருகி என்ன நீங்க திட்டினீங்க. அதே மாதிரி நல்லது பண்ணா என்ன பாராட்டுவீங்க, என்ன தட்டி கொடுப்பீங்க. அதனாலதான் அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க வந்திருக்கேன் அத்தை. நான் அதை கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். நீங்களும் அதை கேட்டுதான் ஆகணும் அத்தை. நீ ரொம்ப பிடிவாதக்காரி. சொல்லு, என்கிட்ட என்ன சொல்லணும்?
உங்க வீட்ல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு உங்களால எப்படி சும்மா இருக்க முடியுது? உங்களுக்கே நல்லா தெரியும் ஆகாஷ் என்ன பண்ணாரோ அது எல்லாமே தப்புன்னு. அப்புறம் எப்படி அமைதியா இருக்கீங்க? நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இல்ல? உன் புருஷனுக்காக பறிஞ்சு பேசுறியா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஒரு பையனோட மன வருத்தத்தை அம்மா கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஆனா ஆகாஷோட வேதனை அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அம்மா எல்லாருக்குமே அது தெரியும். ஆகாஷ் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவனுக்குள்ள 30 வருஷமா இந்த வலி இருக்கு. 30 வருஷமா அவன் யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரியல. அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல. அந்த ராதா பண்ண தப்புனால அவ எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கினா. இப்ப அந்த ஆக்ரோஷம் தான், அந்த கோபம் தான், அந்த வெறுப்பு தான் அவன்கிட்ட இருந்து வெளியில வருது. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் அதையெல்லாம் ஒண்ணு மறுத்து பேசவே இல்ல அத்தை. நானே அதையெல்லாம் ஒத்துக்கிறேன். ராதா அத்தை பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா அவங்க ஆகாஷ எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அவர் என்ன கேட்டாலும் செஞ்சாங்க. அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தாங்க. ஆகாஷ 3வது மனுஷனா என்னைக்குமே அவங்க ராஜேஷா நான் 3வது மனுஷனா நினைக்கிறதா? அவனுக்கு தான் எல்லாமே கிடைச்சிருக்கு, கிடைச்சுக்கிட்டும் இருக்கு. இந்த வீட்டுலதான் இருக்கா, அவன் இந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கா. அவன் அந்த பொம்பளையோட பையனை தெரிஞ்சிருந்தோம் நான் அவனை கட்டிப்பிடிச்சு அழுதுருக்க. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? நான் இந்த வீட்டுக்கு ராஜேஷ் மறுமணம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு விஷயத்த நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க அத்தை. நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, பிரியாவும் பானுவும் உன்னோட குழந்தைங்க இல்ல. ஆனா எப்பவுமே அவங்க கிட்ட மாற்றம் தாயா நடந்துக்காத. நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, அருண் உன்னோட பையனா இருந்தாலும் நான் பிரியா பானு அருண ஒரே மாதிரி தான் நடத்தணும்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எந்த அத்தை எனக்கு சரியான வழியை காட்டினாங்களோ புரிய வச்சாங்களோ இப்ப அவங்களால அதை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு.